இப்போ கந்த சஷ்டி விரதம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த நன்னாள்ல வள்ளி கந்தன் முருகனுக்கு தன் கையால் செஞ்சு கொடுத்த திருப்பாகத்தை எப்படி வீட்டிலே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த திருப்பாகம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. 2 சுற்று சுற்றிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 சுற்று சுற்றிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் நைஸாக இது போல் பவுடர் மாதிரி அரைப்பட்டுடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அப்படிங்கிறது மிதமான இனிப்பு தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல தித்திப்பான இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் 1.25 கப்பு வரைக்குமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அடிக்கனமான கடாய் எடுத்து வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. திருப்பாகத்துக்கு எல்லாமே ஒரே கப் அளவில் தான் அளந்து எடுத்துக்கணும். இந்த திருப்பாகத்துக்கு அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த கடலை மாவை அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம வறுத்து எடுக்கும்போது நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு இந்த மாதிரி லூஸான பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்ல லூஸான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை இப்போ சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை கைவிடாமல் கலந்து எடுங்க. திருப்பாக நம்ம முழுமையாக தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் செய்யணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாமே இது போல் நல்லா ஒன்று சேர வந்ததுக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு காய்ச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி எடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா அடுத்து மீதி இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுங்க. கட்டிப்படாமல் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி எடுங்க. இந்த திருப்பாகம் செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்காது. 10-15 நிமிஷத்துலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் சேர்த்து பால் நல்லா வற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கற்கண்டை நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துடலாம். கற்கண்டுக்கு பதிலாக நீங்கள் சீனி சேர்த்து செய்யலாம். சீனி சேர்த்து செய்கிறதா இருந்தால் 1.25 1.5 கப் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்பை பொறுத்து நீங்கள் சீனியோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கிண்டி எடுங்க. சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லூஸான பக்கத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். இது போல் எல்லாமே அழகாக ஒன்று சேர வந்துட்டு கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வர வரைக்கும் இது போல் கிண்டி எடுங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சே கிண்டி எடுங்க. இப்போ பாருங்கள், அல்வா போல் கடாயில் ஒட்டாமல் அழகாக உருண்டு திரண்டு வருது. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நான் காமிக்கிறேங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கிண்டி எடுங்க. இதை நல்லா கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த 1 ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது பார்க்குறதுக்கு நல்ல க்ளோஸியாக இருக்கும். இப்போ இந்த நெய் இந்த திருப்பாகம் எல்லாமே உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் கிண்டி எடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த நெய் ஓரங்களில் பிரிஞ்சு கரண்டியில் ஒட்டாமல் வர பக்கம் வர வரைக்கும் இதை கிண்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பார்க்கவே தெரியுதுல்ல, அந்த ஓரங்களில் நெய் பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, வள்ளி முருகருக்கு செஞ்சு கொடுத்த திருப்பாகம் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டிலே செஞ்சுட்டோம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. குறைவான பொருட்கள் தான். இந்த கந்த சஷ்டி விரதத்தில் முருகருக்கு இதை பிரசாதமாக பண்ணிவிட்டு பூஜை செய்யுங்க. நானுமே விரதம் இருந்துட்டு தான் இருக்கிறேன். கந்த சஷ்டி விரதத்தோட 3வது நாள் இந்த திருப்பாகத்தை தான் நான் முருகருக்கு பிரசாதமாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க, இந்த திருப்பாகம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.